வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம்னா, திமுக அரசுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பல உண்டு. அதில் முக்கியமான ஒன்று கரண்ட் இபி பிரச்சனை. அது என்னங்கிற விஷயத்த கொஞ்சம் விரிவாக நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மக்கள் எளிதாக டிஸ்டர்ப் ஆகக்கூடிய விஷயங்கள் எதுன்னா, அவர்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த சர்வீசஸில் தான் டிஸ்டர்ப் ஆவாங்க. 2006, 2010 காலகட்டத்தில் திமுகவின் ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருந்தது. எல்லாருமே நம்பினாங்க திமுக தான் அடுத்த ஆட்சின்னு. ஆனால் அந்த கடைசி ஒரு 6-7 மாதம் கரண்ட்டை போட்டு சாவடி அடித்து கரண்ட்டே வராமல் ஒரே பவர் கட்னு கிடந்து எல்லாரும் அவஸ்தைப்பட்டு கடைசியில் என்னாச்சு, அந்த பவர் கட் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் 2011 திமுக காணாமல் போயிடுச்சு. அதிமுக ஒரு 10 வருஷம் தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு போயிட்டாங்க. நான் திமுகவினரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றிய அரசாங்கத்தை குற்றம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு அது தெரியாது. பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களின் விலைகளும் ஏறத்தான் செய்யும். ஏன்னா அந்த பெட்ரோல் டீசலை பயன்படுத்தி தான் பெட்ரோல் டீசல் பயன்படுத்துறது மட்டும் இல்லை, டோல்கேட்டுக்கெல்லாம் பணத்தை கட்டி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காய்கறியோ அரிசியோ பருப்போ சர்க்கரையோ என்ன பொருளாக இருந்தாலும் எல்லாமே வரணும். அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்த பொருட்களின் விலைகளிலும் எதிரொலிக்கும். சரியா? அப்போ இந்த பொருட்களோட விலை எதிரொலிக்கும் போது மக்களுக்கு டக்குன்னு புரியாது. மக்களுக்கு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது. என்னடா நேற்று கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு திடீர்னு போய் கேட்டால் 50 ரூபான்றாங்க கத்திரிக்காய். ஒரு கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்றது கூட வழி இல்லையா? இதுக்கெல்லாம் போய் 50 ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு உடனே இந்த கவர்மெண்ட் என்னதாயா பண்ணுது அப்படின்னு கடுப்பாவாங்க. நாம் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் மகளிர் விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், காலை உணவு, இன்னும் என்ன அடுக்கிட்டே போகலாம். எல்லாமே செஞ்சாலும் பலன்கள் வரும்போது மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி மட்டுமே ஓட்டாக மாறும்னு நம்ம எண்ணக்கூடாது. அப்படி எண்ணிட்டு கொஞ்சம் மதர்ப்பாக உட்காந்துடக்கூடாது. எதனால சொல்கிறேன்னா, நேற்று எங்கள் ஏரியாவில் கரண்ட்டு போச்சு. நாங்கள் வெளியே பார்க்குறேன், எல்லா வீட்லேயும் கரண்ட் இல்லை. சரி என்னடா பண்ணலாம், பக்கத்தில் தான் ஒரு அந்த இபி பவர் ஷேடவுன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆஃபீஸ் 24 ஹவர்ஸ் அவங்க ஆள் இருப்பாங்க. நேற்று போனால் ஆளே இல்லை. ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. எல்லாம் ஒவ்வொரு வீடுகள்லேருந்தும் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு ஒவ்வொருத்தரும் வராங்க. வரவங்க பூரா பேசிட்டு இது டிஎம்கே வந்தாலே இப்படி தான் கரண்ட் வராது. அந்த கரண்ட் போனது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ரொம்பலாம் கிடையாது, ஒரு 3/4 மணி நேரம் போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, இந்த இவி ஆட்கள் வேற எங்கேயோ போயிருக்காங்க. இன்னொரு இடத்துல கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போயிருக்காங்க. அதுக்கு மொத்தமே 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த 2 பேரில் ஆஃபீஸை பூட்டி வச்சுட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. இவ்வளோதான். அதுக்குள்ளே எல்லாம் கத்த ஆரம்பித்து சத்தம் போட்டு என்ன பிரச்சனையாக போச்சுன்னா, என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஏன்டா அவங்களோட நம்பர் இருக்குது, என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. என் பையன் ஃபோன்லேயே அந்த நம்பர் கொடுத்து வச்சுருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்ப வேண்டாமேன்னு விட்டுட்டேன். அப்புறம் தான் ஒரு யோசனை வந்தது. அவன் தான் தம்பி இம்ப்ரெஷன் தானே வைப்பான்னா, அதுக்கப்புறமா தம்பி இம்ப்ரெஷன் வச்சு அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னால், இல்லை சார் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன் சார், மாட்டிட்டு அடுத்த இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் சார் அப்படின்னாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, வந்துட்டாங்க. மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஆனாலும் அந்த மக்களோட முணுமுணுப்பு பார்த்தீங்களா, அது குறையவே இல்லை. இந்த கரண்ட்டுக்கு அந்த ஆட்கள் வந்த பிறகும் அவர்கள் சரி செய்த பிறகும் எல்லாம் முணுமுணுத்துக்கிட்டு தான் போனாங்க. அந்த முணுமுணுப்பு எப்போதுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். படிக்கிற பையனுக்கு படிக்காத பையன்கிட்ட கிடைக்கக்கூடிய குஷன் கிடைக்காது.
புரியுதா? அவன் எப்பவும் அப்படிதாயா படிப்பான் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. படிக்கிற பையன் தான் மார்க் குறைஞ்சா போட்டு தூக்கி போட்டு மிதிப்பாங்க எல்லாருமே. நல்லா படிச்சுட்டு இருந்தால் திடீர்னு கொழுப்பெடுத்து போய் படிக்க மாட்டான் பாரு அப்படின்னா அந்த பையனை தான் பிடிச்சி திட்டுவாங்க. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு பிச்சைக்காரன் வந்து திட்டிட்டு போனான். அதாவது ஒரு 2 வீடு, ஒரு வீட்டில் அந்த அம்மா எப்பவுமே இல்லைன்னு சொல்லிடுமா, அடுத்த வீட்டில் அந்த அம்மா டெய்லி போடுவாங்களாம். அன்றைக்கி அந்த அம்மா இல்லைன்ட்டாங்க, டெய்லி போடுறவங்க. சொன்ன உடனே கொஞ்சம் தூரம் வந்தவன் சொல்லிட்டு இருந்தாங்க, என்றைக்கும் போடாத மகாலட்சுமி இன்றைக்கும் போடலை, தினசரி போடுற மூதேவிக்கு என்ன கேடு, அது ஏன் இன்றைக்கி போட மாட்டேன்ருச்சு அப்படின்னு திட்டிட்டு போனான். அதாவது என்றைக்கும் போடாத மகாலட்சுமி இன்றைக்கும் போட மாட்டான், அதனால் பிரச்சனை இல்லை. இது டெய்லி போடுற மூதேவி தானே, இதுக்கு என்ன கேடு அப்படின்னா, அப்போ நல்லது செஞ்சாலும் மூதேவி தான் திட்டிகிட்டு இருக்காம அப்படின்றது மக்களோட மனநிலைன்றது இப்படி தான் இருக்கும். அதிமுகவை கேட்க மாட்டாங்க, பாஜகவை கேட்க மாட்டாங்க, திமுகனா கேட்பாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் இந்த அரசு இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்றத கட்சிக்காரர்கள் தங்களது மேலிடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பண்ணதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனாலும் இந்த தேர்தலை ஒட்டிய நெருக்கிய நேரத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு, கூடுதல் அக்கறையோடு, கூடுதல் கவன குறைவு இல்லாமல் வேலைகளை செய்யணும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்பார்க்கும் கிளம்பும். அப்படி கிளம்புச்சுன்னா அது தேர்தலில் வேற மாதிரி எதிரொலிச்சிடக்கூடாது. அப்படி ஒரு எதிரொலிப்பு மறுபடியும் வந்தால் தமிழ்நாடு தாங்காது. திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. திமுக ஜெயிக்காம வேற கட்சியெல்லாம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு சுத்தமாக நாசமாக போகும். இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் அடித்து வச்ச கூத்தை சரி பண்ணுறதுக்கே இந்த 5 ஆண்டு சரியாக போச்சு. இந்த 10 ஆண்டுகளும் அதிமுக ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ்ன்னு மாற்றி மாற்றி உட்கார்ந்து அடித்த கூத்து ஒரு பக்கம், ஒன்றிய அரசாங்கத்தில் உட்கார்ந்து மோடி அடித்த கூத்து ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து நாட்டை சின்ன பின்னமாக்கி மக்களுக்கு சோத்துக்கே வழி இல்லைன்ற ரேஞ்சுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதெல்லாம் சரி பண்ணி ஓரளவுக்கு இப்போ தான் ஜிடிபியை வந்து 2 டிஜிட்டுக்கு கொண்டு வந்த ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ மறுபடியும் ஏதாவது சின்ன 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 பிரச்சனைகளால் மக்கள் மனசில் ஏதாவது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தும் போது போன்ற விஷயங்கள் நடந்து ஏதாவது குளறுபடியாச்சுன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இப்போ இருக்கிற ஆட்சியால் மட்டும்தான் முடியும். அதுவும் முக்கியமாக தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தான் இது முடியும். அதை நான் வந்து ஒரு வேண்டுகோளாக தான் சொல்கிறேன். சரியா? நான் வந்து ஏதோ குறை சொல்கிறேங்களான்னு நினச்சிக்க வேணாம். குறைகள் இருந்தால் சொல்லித்தானே ஆகணும். நான் குறைகள்னு பெருசாக இல்லை, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய தீயை பற்ற வச்சிடக்கூடாது. அது சின்ன தீ பொறியாக இருக்கும்போதே அணைச்சிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும். கட்சிக்காரர்கள் ரொம்ப நல்லா தான் வேலை செய்கிறாங்க, எந்த விஷயங்களையும் தலையிடுறது இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரர்கிட்ட போய் சொன்னோம்னா ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. இப்போல்லாம் போய் கேட்டால் கூட என்ன சொல்கிறாங்க, ஐயோ அதெல்லாம் வேணாங்க, தலைமையில் அதெல்லாம் தலையிடக்கூடாது, அரசாங்கத்துக்குள்ளே போய் எங்கேயும் தலையிடாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அரசாங்கத்தில் நீங்கள் போய் தலையிட வேணாம், ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்குல்ல, அது ஒழுங்காக வருதா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக நீங்கள் தலையிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்சிக்காரங்களுக்காக பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். குறைந்தபட்சம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் இருக்குல்ல, ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், ஒரு வாட்டர் சப்ளை, ஒரு இபி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இடையூறு இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அதுதான் பெருசாக பார்க்க முடியும். உடனே சொல்லிட்டாங்க, என் பிள்ளை நீட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான், படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனது ராத்திரி 3 மணிக்கு யாரும் படிக்க போகிறது இல்லை, எனக்கு தெரியல ஒரு வேளை படிக்கிறாங்களான்னு. ஆனாலும் ராத்திரி 3 மணிக்கு கரண்ட் போனது அது வந்து ஒரு அசௌகரியமான நேரம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா அந்த 3 மணின்றது தான் ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் கரண்ட் போச்சுன்றது கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனாலும் இதை உடனடியாக திசை திருப்ப நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அரசாங்கத்திடமும் கட்சிக்காரர்களிடமும் முதலமைச்சரிடமும் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், மக்களுக்கு போய் சேரக்கூடிய அன்றாட சேவைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த ஏரியாவுக்குள்ளே எதுவும் அதிருப்தி வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே நல்லதுன்றதுக்காக தான் சொல்லணும். உங்களை விட்டா இப்போதைக்கு எங்களுக்கு வேறு ஆள் கிடையாது. அதனால் தயவுசெய்து எப்படியாவது ஜெயிச்சு வந்துருங்க, சரியா? இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.